பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தர்மையான 6வது வேத பாட காணொளியில் கலந்து கொள்கிற அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் 5 காணொளிகள் நீதிமொழிகளின் முதல் 3 அதிகாரங்களை தியானித்திருக்கிறோம். இன்ற நாளிலும் இந்த 6வது காணொளியிலே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் உள்ள 4வது அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியால் பிரசன்னமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருள்வாராக. இந்த அருமையான நாளிலும் இந்த 4வது அதிகாரத்தின் உள்ள காரியங்களை நாம் 3 பகுதிகளாக பிரித்து தியானிக்கப் போகிறோம். பிள்ளைகளே என்று சொல்லி முதல் பகுதி ஆரம்பிக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 4வது அதிகாரம். அதிலே முதல் 9 வசனங்களில் என் பிள்ளைகளே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராமே முதல் 9 வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். முதல் 9 வசனங்களை நாளிலே தியானிக்கப் போகிறோம். தொடர்ந்து 10வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி அடுத்த காணொளியிலும், இன்னும் 3வது பகுதியாக என் மகனே என்று சொல்லி 20வது வசனம் ஆரம்பிக்கிறது. கடைசி 27வது வசனம் வரைக்கும் அதற்கு அடுத்த பகுதியிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலும் முதல் 9 வசனங்களை தியானித்து தேவகுமாரனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி சர்வவல்லதாமே நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகளுடைய புஸ்தகங்களை ஆராய்கின்றதான காரியம் தேவகுமாரனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிற அவரையே நாம் அருமையான நாளிலும் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா அனல் மூட்டு, தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரை உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. மகாபரிசுத்தம் கிருபையின் அன்பின் பரலோக பிதாவே, கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டதான வசனங்கள் இந்த நாளில் ஒரு புதிய வெளிச்சத்தை புதிய கிருபையை கொண்டு வரும்படி ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ராஜாவே தேவகுமாரனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற எங்கள் ஆயத்தத்திலும் தகப்பனே பரிசுத்தராய் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அருளி செல்லும்படி ஒரு புதிய மகிமை அருளி செல்லும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக்கு வேண்டிக்கிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஒரு பாடலை பாடி சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்து மகிமையின் தேவனை நாம் பற்றி கொள்வோம். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 223வது பாடல். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் பற்றி வைத்திருக்கிறவர்கள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 223வது பாடல். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எமை வருத்து, பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எமை வருத்தும், சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா.
இவ்வுலக மாயாபுரி அழிய போவது நிச்சயம். இவ்வுலக மாயாபுரி அழிய போவது நிச்சயம். இரட்சகரே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம். இரட்சகரே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம். உத்தமமாய் உன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. தூதருடன் பாடலோடு பரலோகில் நான் உலாவ. தூதருடன் பாடலோடு பரலோகில் நான் உலாவ. கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டியே. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோடு திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் முதல் 9 வசனங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் ஆனவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி கண்களை மூடி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபடும்படியாய், கர்த்ததாமே இந்த வார்த்தையின் பிரகாசத்தை, வார்த்தையின் விசேஷ ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நம்மில் அருள் செய்யும்படியாய் அன்று சமூகத்திலே அன்று ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். என் வாழ்வின் முழு ஏக்கமில்லா உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடு தான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். மகாபரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளின் தகப்பனே, பரிசுத்தராஜ வேத பாட தியான நேரத்திலும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை எழுத்தந்த பரிசுத்த ஆவியானதாமே இந்த நாளின் பிரசன்னமாகி கத்த பெரிய காரியங்களை செய்தருவீராக. ராஜாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்குள்ளாக ஏற்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக அந்த வசனங்களை திருப்பிக் கொள்வோம். முதல் 9 வசனங்கள் 3வது அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். கர்த்தர் பரிசுத்தமாவிப்படுவார்.
ஞானத்தை குறித்ததான காரியம். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று இங்கே நீதிமொழியை ஆக்கியவனாகிய சாலமோன் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். அநேக காரியங்களை தன் வாழ்க்கையிலே சம்பாதித்தார். தனக்காக அநேக வீடுகளை கட்டினார், அநேக தோட்டங்களை கட்டினார், அநேக காரியங்களை செய்தாலும் அங்கே ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் நோக்கி நடத்துகிறதான தேவகுமாரன் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறதான ஞானத்தை, அதுவே முக்கியம் என்று சொல்லி ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை குறித்துப்பார். அதை மேன்மைப்படுத்து கத்ததாமே நம்மை மேன்மைப்படுத்துவார். ஞானம் நம்மை மேன்மைப்படுத்தும், கத்திரபடுவதாக. ஆம், அந்த ஞானமே நமது தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும், கத்திரபடுவதால். அது உலக பிரகாரமான ஒரு அரசனுடைய முடி அல்ல, அரசனுடைய கிரீடம் அல்ல, ஆனால் அந்த ஆவிக்குரிய ஒரு கிரீடத்தை நோக்கி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கத்திரபடுவதால் மையப்படுவதால் தேவனாய் கர்த்தர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு மகிமையை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மகிமை அவனை சூழ்ந்திருந்தது. கத்திரபடுவதால் அவன் உடலில் எப்பொழுது உள்ள ஆடையை போல ஆடைகள் இல்லை, ஆனால் தேவ மகிமை அவனை சூழ்ந்திருந்தது. கணத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி இருந்தார் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. 8வது சங்கீதத்திலே 5வது வசனத்திலே பார்ப்பீர்கள் சொன்னால், கர்த்ததாமே மனுஷனை உருவாக்கும்போது தேவ தூதரும் சற்று சிறியவனாய் உருவாக்கினார், கணத்தினாலும் மகிமையினாலும் அவரை முடிசூட்டினீர் என்று எழுதப்பட்டது குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலும் இந்த வார்த்தை அங்கே மீண்டுமாக எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். கத்திரபடுவதாக. ஆனால் மனிதன் பாவம் செய்து பிசாசுடைய வார்த்தைகளுக்கு அவன் தன்னையே கீழ்ப்படுத்தி கொண்டபடியினால், பாவத்தை அவன் சுமந்து கொண்டபடியினால் கிரீடம் அவனை விட்டு போய்விட்டது. இப்பொழுது மீண்டுமாக அந்த கிரீடத்தை அந்த மனிதனுக்கு தரும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்திலே கடந்து வந்தார், கத்திரபடுவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான கிரீடம் வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்தாமே இரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவுடைய சமூகத்திலே ராஜாக்களாய் நடத்தி இருக்கிறார், ஆசாரியர்களாய் நடத்தி இருக்கிறார். ராஜாக்களுக்கு மகிமையான ஒரு கிரீடம் உண்டு, ஆசாரியர் தலையிலே ஒரு மகிமையான பாகை உண்டு, கத்திரபடுவதாக. அதுவே தலைக்கு அலங்காரம் முடி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முடிசூடு மன்னவர்கள், கத்திரபடுவதாக. அதனால் முடிசூடு மன்னவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம், கத்திரபடுவதாக மையப்படுவதாக. இந்த கிரீடம் மிக முக்கியமான ஒரு கிரீடமாக கருதப்படும். ராஜாவுக்கு கிரீடம் இல்லை என்று சொன்னால், அப்படி ராஜா கிரீடம் இழந்து போனான் என்று சொன்னால் அவன் ராஜாவாக நிற்பதற்கு தகுதியற்றான். ராஜாவுடைய சிரசிலே கிரீடம் இருக்க வேண்டும். சவுல் என்றபடி ராஜாவை பொறுத்து பார்க்கிறோம். சவுல் என்று சொல்லப்படி ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே அவன் ராஜ மேன்மை இழந்து போனான். அவன் பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்திலே அவன் தோல்வியுற்றவனாய் பட்டயத்தை நிலத்தில் நட்டி அதனை விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போனான் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. அவனுடைய கிரீடம் தரையிலே உருண்டு போனது, கத்திரபடுவதாக அமையப்படுவதாக. ஆம், தர்மையான நாளிலும் கர்த்ததாமே தன் பிள்ளைகளுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறவர், கத்திரபடுவதாக அமையப்படுவார். அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். உன்னதரான கத்திரபடுவ நாமம் மகிமைப்படுவதாக. அன்று சமூகத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்தில் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள். இதனாலும் வேதம் காட்டுகிறதான இந்த ஞானத்தை, தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது அழியாத ஒரு கிரீடமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது எழுதுகிறார், கத்திரபடுவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து பார்க்கிறோம். அழிவுள்ள கிரீடங்களுக்காக அநேகர் முயற்சிக்கிறார்கள், ஆனால் அழிவில்லாத ஒரு கிரீடம் இருக்கிறது. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் முயற்சி செய்து அதனை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியதை குறித்து பார்க்கிறோம். கத்திரபடுவதாக அழிவில்லாத ஒரு கிரீடம், அது என்றைக்கும் ஒரு கிரீடத்துக்கு அழிவு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சிரசிலே அது நித்தியமாக சூட்டப்பட்டதாக இருக்கும். கத்திரபடுவதாக பிதாவுடைய சமூகத்தில் ராஜாக்களாய் நிறுத்தும், கத்திரபடுவதாக ஈடுபடுவார். இந்த கிரீடத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கிரீடத்தை பெற்றிருந்தார், கத்திரபடுவதாக கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் தன் ஊழிய காலத்தை எல்லாம் ஒழித்தாக முடித்து கடைசியிலே தன் ஓட்டத்தை முடிக்கிற நேரத்திலே அவர் எழுதியதான காரியம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 28வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதோ நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் போராட்டத்தில் ஜெயமாக என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிரசன்னமாகிற அந்த நாளிலே எனக்கு அந்த நீதியின் கிரீடத்தை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அதை எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை வாஞ்சிக்கிற யாவருக்கும், அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அந்த கிரீடத்தை தருவார் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆம், இந்த கிரீடத்தை நாமும் வாஞ்சிக்க வேண்டும். அழிவில்லாத ஒரு கிரீடம். பவுல் அப்போஸ்தலர் வாஞ்சிக்கதான நீதியின் கிரீடம் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு உண்டு. அந்த கிரீடத்தை இந்த வாஞ்சிக்கும்படி நாம் அன்போடு கூட அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கிரீடம் அழிவில்லாத கிரீடம் என்றால் அது ஜீவ கிரீடம் என்று வேதம் அழைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். பலவிதமான சோதனைகள், பலவிதமான நெருக்கங்கள் நம்மை இந்த உலகத்திலே நெருக்குகிறது. ராஜாவுடைய வாழ்க்கை அது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வாழ்க்கை இல்லை. யுத்த நாட்கள் உண்டு, சோதனை நாட்கள் உண்டு, பலவிதமான நெருக்கமான நாட்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஜெயித்தால் தான் அந்த ராஜா மகிமையின் ராஜாவாக இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், பலவிதமான சோதனைகள் இந்த உலகத்திலே நம்மை நோக்கி வருகிறதான சோதனைகள் ஏன் என்று சொல்லி தெரியவில்லை. யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பலவிதமான சோதனைகள் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. ஆனாலும் விசுவாசத்தில் அந்த மனிதர் உறுதியாக நின்றார். அதே விதமாக இன்றைய நாளிலும் பலவிதமான சோதனைகள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே காணப்படாத, நம்மை எதிர்பார்த்திராத பலவிதமான சோதனைகள் நம்மை நெருக்கி ஏவுகிறது. ஆனாலும் நெருக்குகின்ற இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை தரும்படியாக உன்னத தேவன் நமக்காக இருக்கிறார். சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று வேத வசனம் நம்மை அழைக்கிறது. சோதனைகள் வரும்பொழுது அதை ஜெயிக்கிற மனுஷனாக காணப்படும். அப்பொழுது அவர் ஜீவ கிரீடத்தை தருவார் என்று யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதியதை குறித்து யாக்கோபு 1 வசனத்திலே சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனைகள் எல்லாம் அனுபவித்து ஜெயித்த பிறகு, ஜெயமாய் இந்த சோதனைகளை முடித்த பிறகு அவன் தேவ சமூகத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். ஜீவ கிரீடம் எப்பொழுதும் உள்ள ஜீவ கிரீடம் உயிருள்ள ஒரு கிரீடம், எப்பொழுதும் இருக்கிற ஒரு கிரீடம், அழிந்து போகாத ஒரு கிரீடம். இந்த உலகத்திலே எந்த மனிதனுடைய சிரசில் இருக்கிறதான கிரீடம் உலகத்தினால் ஆனாலும் எந்த உலகத்திலே செய்யப்பட்டதாலும் ஒரு நாள் அது அழிந்து போகக்கூடிய தன்மை உள்ளது. எந்த உலோகமாக இருந்தாலும், எந்த மெட்டலாக இருந்தாலும் அது தனது தாதுவை நோக்கி மீண்டுமாக செல்லக்கூடிய காரியம் அதற்கு உண்டு என்று அறிவியல் கற்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அழியாத ஒரு கிரீடத்தை தேவனாக்கத்தில் நமக்கு வைத்து ஜீவ கிரீடம் என்று யாக்கோபு அப்போஸ்தலர் குறிப்பிடுவதை குறித்து பார்க்கிறோம். சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் நீதியின் கிரீடத்தை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் ஒரு வாடாத கிரீடத்தை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் பேதுரு எழுதின 1 நிருபம் 5 4 வசனத்திலே வாடாத கிரீடத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கடந்து போகும்போது ஆண்டவராகிய தேவன் தாமே நமக்கு வாடாத கிரீடத்தை தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அந்த கிரீடம் வாடி போவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவகுமாரன் தாமே சிலுவையில் நமக்காக முற்றிடத்தை சுமந்தவராய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய அந்த சிலுவையில் அவர் தாமே ஏற்றுக்கொண்டிருந்த அந்த கிரீடம் முட்களால் செய்யப்பட்டதான ஒரு கிரீடம். முட்கள் பாவத்தின் நிமித்தமாக உலகத்தில் பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். பாவத்தின் சாபத்தின் காரியமாக முட்கள் இந்த உலகத்திலே வந்தது. அந்த முட்களை தமது சிரசிலே தாங்கிக் கொள்ளும்படி முட்களால் அவருடைய சிரசிலே வைத்து அடித்தார்கள். ரத்தம் சொட்ட அவர் சிலுவையிலே அந்த முற்றிடத்தை அவர் தனது சிரசிலே தாங்கினவராய் அந்த சிலுவையிலே தன் ஜீவனை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். ரத்தத்தை நமக்காக சிந்தினார். நாம் அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே அருளாதர் நமக்காக அவர் நற்கிரீடத்தை தன் மீது ஏற்றவராய் நமக்காக அவர் தியாக பலியாய் தம்மையே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி மத்தேயு 27 29 வசனம் மற்றும் மார்க்கு 15 17 வசனம், யோவான் 19 5 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது நம்மை தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் நமக்காக ஒரு வாடாத கிரீடத்தை ஜீவ தரும்படி சிலுவையில் நமக்காக ஒரு கிரீடத்தை சம்பாதித்தார். தம்மீது அவர் முற்றிடத்தை சுமந்தவராய் நமக்காக ஜீவ கிரீடத்தை சம்பாதித்தார். அந்த ஜீவ கிரீடத்தை ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தருவதற்கு பிரியமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கிரீடம் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அவர் தாமே எழுதுகிறார், உபத்திரவத்திலும் மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு அந்த கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் தாமே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2 10 வசனத்தை திருப்பி பார்ப்பீர்களானால் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது ஆண்டவராகிய தேவன் தாமே மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லி எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம்.
கர்த்தர் சாமிப்படுவார். அப்பொழுது உனக்கு அவர் தாமே கிரீடத்தை தருவார். நித்திய அழிவில்லாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு தருவார். கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பலவிதமான பாடுகள், பிசாசானவர் 10 நாட்கள் உபத்திரவத்திலே போடுவான், ஆனாலும் மரணப்படியது நீ உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். இந்த அருமையான காணொலியை காண்கிற ஒவ்வொருவருக்கும் அதே வாக்குத்தத்தத்தை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஜீவ கிரீடத்தை வாஞ்சிப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நன்மையான நாளிலும் மீண்டுமாக அவர் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தகுதியுள்ளவர்கள் நாம் கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே உன் கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு நீ அதை பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். கிரீடத்தை இழந்து போக செய்யும்படியாக பலவிதமான சோதனைகள் நமக்கு உண்டு. சத்துருவானவன் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த ஆண்டோடைய பிள்ளைகள் கிரீடத்தோடு இருக்க வேண்டும். சவுல் ராஜா கிரீடத்தோடு இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவன் கிரீடத்தை பறிக்கும்படியாக அவன் தாமே திட்டம் செய்து ஆண்டவருடைய கட்டளை மீறும்படியான காரியத்தை சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே செய்து கிரீடத்தை எழுந்து போகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் சாமிப்படுவதாக. ஆண்டோடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அநேக சோதனைகளை கொண்டு வந்து கிரீடத்தை எழுந்து போகும்படியான காரியங்களை செய்ய பிசாசானவன் பல விதங்களிலே முயற்சிப்பான். ஆனாலும் எல்லா சோதனைகளையும் ஜெயித்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவர்களாய், விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாய், தொடர்ந்து நல்ல போராட்டத்தை போராடி ஜெயம் எடுப்பவர்களாய் காணப்படும் பொழுது அவர் தாமே வருகையிலே நமக்காக அக்கிரீடத்தை வைத்திருக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிறந்த பரிசுத்த தேவ சமூகத்திலே அந்த பொற்கிரீடத்தை நாம் வாஞ்சிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். 24 மூப்பர்களை யோவான் கண்டபோது அவருடைய சிரசுகளிலே பொற்கிரீடம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பொற்கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பொற்கிரீடங்களை முன்பதாக வைத்து பணிந்து கொண்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்று 4வது அதிகாரம் 10வது வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு தேவனாய் கர்த்தர் கிரீடத்தை அருளுகிறவர். நல்ல போராட்டம் போராட வேண்டும், ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சோதனைகளின் காலங்களிலே நாம் விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு கிரீடத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த உன்னத தேவனுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். இல்லை, கண்களை மூடி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நமக்காக கிரீடத்தை தரும்படியாக சிலுவையிலே அவர் தாமே முற்கிரீடத்தை முன்னால் செய்த கிரீடத்தை தமது சிரசிலே சுமந்து கொண்டவர். அந்த சமூகத்திலே கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை தகப்பு பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூதருடன் பாடலோடு பரலோகில் நான் உலவ, தூதருடன் பாடலோடு பரலோகில் நான் உலவ, கிருபை செய்யோ இயேசு தேவா உண்மை வழி காட்டியே, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யோ மெகுவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் மெகுவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவோ, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் மெகுவா. மகாபரிசுத்தம் கிருபையின் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நாளிலும் ஆண்டவரே கிரீடத்தை குறித்ததான சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுக்கிற ஞானமே இந்த கிரீடமாக இருக்கிறது. அப்பா தகப்பனை பரிசுத்த ஞானம் உள்ளவர்களாய், கிரீடத்தை சரித்தவர்களாய், ஜெயமாய் ஓட்டத்தை மோடிக்கிறவர்களாய், ஜீவ கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை, ஆண்டவரே கர்த்தாவின் நீதியின் கிரீடத்தை, தகப்பனை பரிசுத்தராய் மகிமையுள்ள கிரீடத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டவர்களாய் யோவான் கண்ட தரிசனத்திலே காணப்படுகிற பரிசுத்தவான்களோடு நாங்களும் கிரீடம் அணிந்து நிற்கிறவர்களாய் காணப்படும்படி பொற்கிரீடத்தை தகப்பனே அநேக கிரீடங்களை தகவல் பரிசுத்தராய் தம் சிரசின் மேல் சுமந்து கொண்டவராய் யோவான் தரிசனத்தில் காணப்பட்ட தேவகுமாரன் வருகின் போது தகப்பனை அருமையான பிள்ளைகளை அணைத்துக் கொண்டவராய், தகப்பனை பிதாவுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வராய் காணப்படும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்பிச்சிருக்கிறோம். தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்க மாட்டோம். பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தகப்பனை மகிமையான அதிசயங்களை காண பண்ணுவீராக. தேவனுடைய ராஜ்யத்தையும் நிதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ராஜா, குறைவோடு இருக்கிற பிள்ளைகள் நிறைவே காணட்டும். பலவிதமான வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சமாதானத்தை காணட்டும். சஞ்சலத்தோடும் பலவித வேதனைகளோடும் கடந்து செல்கிற பிள்ளைகள் தேவனுடைய சுகத்தையும் பலத்தையும் காணட்டும்.
கர்த்தர் மகிமையான காரியம், கர்த்தர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டு, தேவனால் கர்த்தர் ஒரு வார்த்தை இப்பொழுது சொல்லுவீரானால் ஆண்டவரே பிள்ளைகள் நன்மைகளை சொந்திருக்க முடியாது, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, அதிசயங்களை காணப்பட முடியாது. உன்னை தேவன் நடத்தும்படி செபிக்கிறோம். கர்த்தரை வசனத்தை தொடர்ந்து தியானிக்க உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. அப்போ அன்பின் சமூகத்தை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். தொடர்ந்து வருகின்றதான வேத வேதத்தின் கேள்விகளுக்கு வாட்ஸ்அப்பில் பதில் தெரிவியுங்கள். சர்வ வல்லவர் மகிமையான காசு அவங்க அழைச்சிடுவாராக. பரிசுநாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.